கொஞ்சம் உள்ள போகும். தேவனுடைய அன்பான பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நாம் அனைவரும் நித்திய ஜீவனுக்கு போகும்படி இந்த நாளிலும் தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த ஆராதனை பங்கு பெறுவோம். நோவா எப்படி தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள தேவனுக்கு நீதிமானாக இருந்து அவர் சொன்னபடி அந்த பேழையை கட்டி அந்த பேழையில அவர் ரட்சித்துக் கொண்டார். அப்படியாக நாமும் கிறிஸ்துவுக்குள்ள இந்த கிறிஸ்துவின் சபையில இருந்து தேவனுடைய வார்த்தை கீழ்பட்டு இந்த ஆராதனையில பங்கு பெற்று நம்ம ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ளுவோம். நம்ம ஆரம்பமாக ஒரு ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்லுவோம். அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளை நீர் எங்களுக்கு தந்து அப்பா, இந்த நாளில் எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்து ஒருவரை ஒருவர் முகமுகமாக சந்திக்கும்படி நீர் தயவு பாராட்டின கிருபைக்காக நன்றி தகப்பனே. இதோ தகப்பனே, கடந்த நாள் முழுவதுமாய் உமது கண்ணின் மணியை போல எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து ஒரு சேதமின்றி எங்களை ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. பிதாவே, நாங்கள் அனைவரும் உடைய பிள்ளைகளாக இருந்து உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும் அந்த புத்திர ஸ்வீகார பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே அப்பா. நாங்கள் எப்போதும் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியும் தகப்பனே, உமது குமாரன் எங்களுக்காக அந்த பாடுகளை பட்டதை தியானிக்கும்படியும் பரிசுத்த ஆவின் வார்த்தைகளை தியானிக்கும்படியும் எங்களை ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி தகப்பனே. இதோ தகப்பனே, ஆராதனையில் 5 அம்சங்கள் உண்டு அப்பா. ஜெபத்தை உமக்கேற்ற ஜெபமாக ஜெபிக்கும்படியும் பாடலை நாங்கள் ஆவியோடு கருத்தோடு பாடி உம்மை மகிமைப்படுத்தும்படியும் உம்முடைய செய்தி எங்கள் இருதயம் என்னும் பலகைகளை எழுதி தகப்பனே அதை தினந்தோறும் நாங்கள் தியானிக்கும்படியும் உமது குமாரன் எங்களுக்காக அந்த கல்வாரியில் பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறும்படியும் தகப்பனே, காணிக்கையும் நீர் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க அப்பா. இதோ தகப்பனே, சபைக்கு யார் யார் சீக்கிரம் வரலையோ அவர்கள் எது தடை இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி பரிபூர்ணமாக ஆராதனை பங்கு வரும்படி நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. பிதாவே, நீர் ஆவியா இருக்கிறீர். உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி இங்க சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நீர் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க தகப்பனே. பெரியவர்கள் சிறியவர்கள் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு உம்முடைய வசனத்திலே நிலையாக நின்று எப்போதும் அது மறவாமல் சபைக்கு ஒரு நல்ல தூணமாக இருக்கும்படியும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் மேய்ப்பரும் இரட்சகருமாய் இருக்கிற உமது நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நாம் ஒரு பாடலுக்குள்ளாக கடந்து செல்லுவோம். பாடலின் எண் 159. எந்த ஜபவேலை உம்மை தேடி வந்தேன். பாடலில நம்மளை வழி நடத்தும்படி பிரவீன் பிரதரையும் ராஜன் பிரதரையும் சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். எந்த ஜபவேலை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த ஜபவேலை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த
ஜெபித்திட ஜெபவரத்தை தாருமே. தடையாவும் அகற்றிடுவே. தயவு கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபவரத்தை தாருமே. தடையாவும் அகற்றிடுவே. தயவு கேட்டு உம் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் ஜெபித்திட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடும் என்னாலும் ஜெபித்திட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் தேவனே. போராடி ஜெபிக்கின்ற தேவா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் தேவனே. போராடி ஜெபிக்கின்ற தேவா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. அடுத்ததாக ஒரு பாடலை நம் தேவனை மகிமைப்படுத்தி ஏறெடுப்போம். பாடலின் 160 ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வேன். ஜெபமே தேவன் ஜெபம் பெற ஜீவியத்திற்கு இதுவன் தேவை. ஜெபமே தேவன் ஜெபம் பெற ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. ஊக்கத்துடனே ஓர் மனமாய் வாக்கு தத்தத்தை பற்றிக் கொண்டு லோகத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்வீர். ஜெபமே தேவன் ஜெபம் பெற ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. ஜெபமே தேவன்
ஜெபம் பெற ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. ஜெபமே தேவை. ஜெபம் பெற ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. பாடலை பாடி வழி நடத்தின சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லும் வேத வாசிப்பு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16 23 வரைக்கும் வேத வாசிப்பாக இருக்கிறது. இமானுவேல் பிரதர் வாசித்து தரும்படி சபையின் சார்பாக அழைக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16 தொடங்கி 23 வரை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கும் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவளுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாததாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதினாலே உலகம் உண்டாவது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திராமலிருந்து தங்கள் சிறுநாளே வீணாரானார்கள். உணர்வுள்ள அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்பதே. வேத வாசிப்பை வாசித்து தந்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவனுடைய வார்த்தை இப்படியாக போதிக்கிறது: ஒவ்வொருவரும் தேவனை தேடுகிறவர்கள் அவருடைய வசனத்தின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படியாக நம்ம அவருடைய வார்த்தையை கேட்கணும், அந்தபடி வாழணும், அது மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். இப்படியாப்பட்ட வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மை கிறிஸ்தவர்களாக ஆக்கியிருக்கிறார். அப்படியாக நம்ம இந்த தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அதுக்கு முன்பாக ஒரு ஜெபத்துக்குள்ளாக நம்மளை வழி நடத்தும்படி ராஜன் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம்.
எல்லோரும் எழுந்து ஜெபிப்போமாக. எங்கள் நேசிக்கும் நல்ல தகப்பனே, இதோ அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, வாரத்தில் முதலாம் நாள் தகப்பனே உங்களை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கும் தகப்பனே. இந்த நேரத்தில் தகப்பனே, ஏதோ சகோதரனோட நீங்கள் பேசும் தகப்பனே, உங்களுடைய வார்த்தை மூலமா தகப்பனே, நீங்க கொடுக்கிற வார்த்தை வல்லமையும் இருக்கிற பருகுல அட்டாயத்தை போல இருக்கு தகப்பனே. உங்களுடைய வார்த்தைக்கு வல்லம் இருக்கு ராஜா. அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இதோ உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் வீட்டின் பலைகளை நாங்கள் எழுதி கொள்ளும்படி, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தைகளை தானிக்கும்படி தகப்பனே எங்களை காத்தருளும், எங்களை வழிநடத்தும் தகப்பனே. அப்பா, நீரே வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் தகப்பனே. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற தேவனே, அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு தேவையானது ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற தேவனே, அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, இந்த சகோதரனோடு நீங்க பேசும் ஆண்டவரே, இப்பொழுது பேசும் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க தொட்டு ஆசீர்வதிக்கும்படி, இன்னும் அநேக ஜனங்கள் வரும்படி தகப்பனே, ஒவ்வொரு நாளும் தகப்பனே வரும்படி தகப்பனே உங்களை கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். இது எனக்காக மறுத்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். ஜெபத்தை செய்த சகோதரருக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம தேவனுடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படி ஜான் பால் பிரதரை நாம் சபையின் சார்பாக அழைக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து ஆண்டு வருகிற நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக வந்துள்ள கிறிஸ்துவின் சபையார் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தைகளும் ஸ்தோத்திரங்களும். இன்று நாம் தியானிக்க போகின்ற, புரிந்து கொள்ளப் போகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு மனிதன் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நம் குணத்தோடு கலந்துள்ள அந்த அசுத்த ஆவியை குறித்த சில சிந்தனைகளை பற்றி படிக்கப் போகின்றோம். படிப்பதற்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். ஒரு சபை நடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. காரணம், நம் வெளியில் சென்று பார்த்தோம், எவ்வளோ கூட்டம் இருப்பாங்க. அந்த அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ், அந்த தேவ வார்த்தைகள் எவ்வளோ பேர் போய் சேருன்னு தெரியாது. ஆனால் ஒரு சிறு குறிப்பிட்ட ஒரு அளவில் இருக்கிற பொழுது அது அதிகமாக நம்மளுக்குள்ள கிரியை செய்யும். அப்போ தேவனுடைய வல்லமை அதிகமாக நம்மளுக்குள்ள இயங்கும் போது சாத்தானுடைய சோதனைகள் அளவுக்கு மேலே இருக்கும் அந்த இடத்தில். அதனால் எப்பொழுதுமே கிறிஸ்துக்குள்ள நாம் எப்போ ஐக்கியமாகணும்னு ஆசைப்படுறோமோ போராட்டங்களை அதிகம் சந்திக்க வேண்டும். விசுவாசத்தை ரொம்ப தூரத்தில் எதுவும் பண்ண மாட்டோம். நம்மளுக்குள்ளே சில சிந்தனைகள், குழப்பங்கள், மனக்கசப்பு, வருத்தம், பிறப்பாக ஒரு ஈகோ, ஏதோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, எப்பொழுதுமே நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம் என்கின்ற பொழுது, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அடங்கியிருக்கோம் என்பது, எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்குள்ள வந்தாலும் இது நான் அல்ல என்கின்ற அந்த சிந்தனை நம்மளுக்குள்ள உருவாக்க வேண்டும். சரிங்களா? எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 1 படி. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையிலே கதரா என்னுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தான். இங்க என்னன்னாக்கா, கப்பர்நகம்ல கிறிஸ்து கடற்கரையில் ஊழியம் பண்ணிட்டு இருப்பார். ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சாயங்கால நேரம் ஆயிடும். அப்போ ரொம்ப டயர்ட் ஆயிடுவார். டயர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவார்னாக்கா, இந்த கத்தர் என்ற அந்த பட்டினத்துக்கு வருவார், கப்பலில் வருவார். சரிங்களா?
இங்க ஒரு அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அப்படியே 6 படிங்க பிரதர். அவர் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தபடியாதபடி தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுகிறேன் மிகுந்த சத்தமிட்டு சென்றான். இங்க நன்றாக கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. கிறிஸ்து வருகிறார் என்றால் ஒரு பிசாசு அவரை கண்டு பயந்து ஓட வேண்டும். இதான் இருக்கிற லாஜிக். ஏன்னா ஒரு கிறிஸ்து ஒரு ஒளியை பார்க்கும்போது இருள் அந்த இடத்தை விட்டு அகல வேண்டும். ஆனால் இங்க நம்ம ஆழமாக படிக்கின்றோம். 6ல படிக்கிறோம், அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். இது என்ன சாதி? ஏன் பணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இங்க ஒரு பிசாசுக்கு தூரம் தானே ஓடணும். ஏன்னா அவர் வர அவர்கிட்ட வந்து நம்மளை அடிச்சு கொண்டு வரும் தெரியும் சாத்தானுக்கு. ஏன் பணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? 2வது, தேவனுடைய குமாரன் கிட்டே தேவன் மேல் சத்தியம் பண்ணுவான். என்ன கரெக்டா அந்த 7 படிக்கும்போது, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். தேவன் பேரில் சாத்தான் ஆணையிடுவானா? அது இயேசு கிறிஸ்து கிட்ட. படிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புரிதலா இருக்கிறது. அப்படி என்றால் இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் ஓட வேண்டிய பிசாசு இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டும்? கிறிஸ்துவிடம் வந்தவுடனே தேவன் பேரில் ஆணையிடுகிறேன், என்னை துன்புறுத்தாதே என்றால் அடுத்தபடியாக அதுக்கான காரணம் இருக்கும். படிக்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஏற்கனவே தேவன் அந்த பிசாசுக்கு வார்னிங் கொடுத்திருக்காரு, நீ இவனை விட்டு போ சொல்லியிருக்காரு. அப்ப என்னங்க நடக்குதுனாக்கா, 2வது முறை வந்தார்னா அவர் வந்து டோட்டலா அவனை அழிச்சிடுவார்னாக்கா திரும்பி வர முடியாத இடத்துக்கு அனுப்பிடுவார். அதனால தான் தேவன் பேர்லாம் கேட்டான். ஏன்னா அதே இந்த அதிகாரத்தில் உள்ள வசனம் நம்ம மத்தேயு எடுக்காதீங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலேயே வரும், லூக்கா 8லயும் வரும். ஏன் அவன் இப்படி பயந்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, லூக்கா 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிங்க. தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடும்படிக்கு அவைகளை கட்டளையிடாதபடிக்கு பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவர்கள் அவரை வேண்டிக் கொண்டார். அப்ப என்ன நடக்குதுன்னா, முதல்ல தேவன் துரத்திட்டார். நம்மளை பொறுத்த அவர் வந்து இரக்கமான தேவன், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கும், இனிமேல் பாவம் செய்து எப்பவுமே அன்பா பேசுறாரு. ஆனா பிசாசுகளோ அவருக்கு மத்தியிலோ அவருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஒரு முறை சொல்லிட்டாரா, அடுத்த முறை பாதாளம் தான். அப்ப என்ன பண்றாங்க, தேவன் மேல ஆணையிடறான், நீங்க ஐயோ என்ன இதுக்கு மேல அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எங்க துரத்தினார் நம்ம பார்த்தாக்க நம்மளுக்கு ஐடியா வரும். மார்க் 1ஆம் அதிகாரம் 21லிருந்து 26 வரைக்கும் படிங்க, 6 வரை. பின்பு கப்போர் நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தார். இங்க என்ன சொல்லுவாருனாக்கா, ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் தான். ஒரு அசுத்தாவி இருந்தா போதும், ஒரு சபையில மொத்த பேருக்கு எடுத்து விட்டுருவாங்க. இன்னைக்கும் அநேக சபையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன விஷயம் தான். அசுத்தாவி இருப்பான். ஏன்னா அங்க என்ன எல்லாம் பாதம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவனும் இத்தனை வருஷமா இருந்துக்கிறான். ஏசு எப்படி பண்ணாரு? அதிகாரத்தோட பண்ணாரு. இப்ப தேவனுடைய வார்த்தை, அந்த அதிகாரம், அந்த வல்லமை கரெக்டாக படுகிற பொழுதுதான் ஒரு மனிதனுக்குள்ள அந்த நிஜமான குணம் வெளிப்படும் பொழுதுதான் அந்த அசுத்தாவி துரத்தப்படும். புரியுதுங்களா? அப்ப ஜெபாலயத்துக்குள்ளே இருக்கான். அப்ப இந்த அசுத்தமான மனுஷன் அப்படியே படிப்பை தொடர்ந்தது. அவன், ஐயரே, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். அப்ப என்னன்னாக்கா சொல்றேன், எங்களை வேதனைப்படுத்த வந்த இடத்துக்கு வந்தீங்க, நாங்க வார்த்தை உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறேங்க. அப்ப சபை என்றால் மீண்டும் சொல்கிறேன், இந்த இடத்திலும் பிசாசு வசனத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பான். ஏன்னா பிசாசு தெரியாத வசனம் கிடையாது. இயேசு சோதிக்கப்படும் பொழுது அவன் வசனத்து மூலியமாக ஒரு இடத்தில் பேசிக் கொண்டிருந்தான், நமக்கு எல்லாமே தெரியும். அதனால வந்துட்டு மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்துக்குள் இருப்பதால் நம்மளுக்கு நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், நான் வந்து பிதாவுடைய மோட்சத்துக்கு போயிடுவேன், மடியில் போய் உட்காந்துக்குவேன், இதெல்லாம் நினைக்கவே கூடாது. எங்கிருந்தாலும் சாத்தான் சைலண்டாக வேலை பண்ணுவான். எனக்குள்ள ஈகோ, கோபம், பொறாமை, பொச்சிருப்பு எதெல்லாம் எப்போதெல்லாம் ஏற்படுகிறதோ அப்போது சாத்தான் தந்திரமாக எனக்குள்ளாக இயங்குகின்றான். அதான் பின்னாடி நம்ம சொல்லிட்டு வரப்போறோம். புரிஞ்சுங்களா? சரி, இந்த இடத்துல துரத்திட்டாரு. இது என்னன்னாக்கா,
கப்பர்நகும் இங்க இருக்கும், இது கீழே தான் நசரேன் இருக்கும். இங்க இருந்து இங்க வர கத்தர்னா வந்து இப்படி வரும், கடல் தாண்டிக்கு வரணும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல துரத்திட்டாரு. அவரு ராவ் முழுதும் பகல் காலில இருந்து ஃபுல்லா போதனை பண்ணிட்டாரு. நைட்டு கிளம்பி வரோம். இந்த பிசாசு ஒரு தந்திரமான வேலை பண்றான். என்னன்னாக்க இது அநேகருக்கு தெரியாது. அதே மார்க் 4 எடுத்துங்க, 4ஆம் அதிகாரம் 36. அன்று சாயங்காலத்திலே அவரவர் தங்களை நோக்கி அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றார். அப்படி படிங்க தொடர்ந்து. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவிலே ஏறியிருந்தபடியால் அவரை கொண்டு போனார்கள். வேறொரு படவுக்கும் அவரோடு கூட இருந்தது. அப்போது பலத்த காற்று, சுழல் காற்று உண்டாகி படவு நிமித்தமாக அலைகளை அதில் மேல் மோதிவிட்டது. அப்ப இங்க என்னன்னாக்கா, கிறிஸ்துவானவர், இயேசு கிறிஸ்துவானவர் அங்க உபதேசம் பண்ணிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. ஏன்னா அங்க ஃபுல்லா அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப ஈர்க்கப்பட்டவங்களுடைய வசனத்துல. இப்ப வந்து புரஜாதியுடைய கரைக்கு போகணும்னு சொல்லிட்டு கப்பல்ல போகிறாரு. இங்க சடனா ஒரு காத்து அடிக்குது. ஏன்? மீன் பிடிக்கிறவங்க தான் அவர் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா? வானத்தை பார்த்தோன்னு தெரியாதா? இல்லங்க ஐயா, மேகமூட்டமா இருக்குது, மழை ஒரு இருக்குது, புயல் காத்து. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கையே. பேதருக்குலாம் அதான் வாழ்க்கையே. கடல் கறந்தவங்களா கரெக்டா ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ண முடியும். இல்ல சூழ்நிலை சரியில்லை, காலம் சரியில்லை. ஏன்னா புதன் நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு வானத்தை பார்க்கும்போது கடல் தான் தன்னுடைய வாழ்க்கைன்னும் போது அவங்களால கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியும். அப்ப இந்த காற்று ஏன் சடனா வருது? இயேசு பின்னாடி படுத்துட்டு இருக்காரு. சடனா அந்த காற்று ஏற்பட வேண்டிய அவசியம் என்ன? அப்ப என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? என்ன பண்றாரு? அப்படியே படிங்க, 39 படிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி என்ன பண்ணாருக்கா? காற்றை அதட்டினாராம். என்னத்துக்கு அதட்டணும்? காற்று வந்து இயற்கை, தேவன் படைத்தது இயற்கை. மனுஷனுடைய சுவாசமே காற்று தான் இருக்குது. ஏன் இந்த காற்று திடீரென்று வர வேண்டும்? ஏது கிறிஸ்து காற்று அதட்டுறாரு. ஆனா கடலை என்ன பண்றாரு? அப்படியே படிங்க பிரதர். இறையாதே அமைதியா இரு என்றார். இறையாதே அமைதியா இரு என்றார். அப்ப என்னங்க விஷயம் சொல்ல வருதுன்னா, காற்று அதட்டுறாரு. ஏன்? முதல்ல ஒரு பிசாசை துரத்தினாரு. துரத்து ஒரு கரைக்கு போகணும். நம்ம 5ல் இப்பதான் படிச்சோம், அங்க அசுத்தாவில் மனுஷன் தான் சொல்லிட்டு. அப்ப இந்த காற்றுல என்ன இயங்குனுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஏன் அந்த அதட்டினாரு? அப்ப இந்த அதட்டல் இதுக்கு முன்பாக எங்க வந்துச்சுன்னு பார்த்தாக்கா, அதே மார்க் 1:25 படிங்க பிரதர். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். எங்க அதட்டுறாரு? அங்க அதட்டினார். அந்த பிசாசு, அந்த காத்து அதட்டினார். அவனை பிசாசு வெளியேறிடுச்சிங்களா? திருப்பி என்ன பண்ணுது? இவர் இந்த கரைக்கு வந்துட்டாரு. இப்ப இங்க வந்தா இதை பாதாளத்துக்கு அனுப்பினாரு. பிசாசுக்கு தெரிஞ்சிச்சு கடலுக்குள்ளே வேலை செய்யறான். எப்படின்னா அவங்க ரிட்டர்ன் போக வச்சிடலாம். புரியுதுங்களா? இல்ல அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல நம்ம பார்ப்போம், நிறைய பேர் நம்ம படிச்ச இந்த வசனம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் காற்றுலையும் கதத்தையும் அதட்டினா அது கீழ்ப்படிந்தன. அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். முன்ன என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருக்குது, ஏன் அவரை வரவிடாம தடுக்குது? ஏன்னா அந்த பிசாசு தெரிஞ்சு போச்சு, இவர் இங்க வந்தாருன்னா நம்மளை பாதாளத்துக்கு அனுப்பிடுவாரு. அப்ப கடல் என்னன்னாக்கா அவர் தூங்கிக்கிறாரு. சீஷர்கள் கொஞ்சம் அப்படியே பயமுறுத்தினாக்கா இவங்க ரிட்டர்ன் போயிடுவாங்க, நம்ம சுதந்திரமா அந்த மனுஷனுக்குள்ள இருக்கலாம். புரியுதுங்களா? அப்ப காற்று மேல பிசாசுக்கு அதிகாரம் இருக்குமா? அடுத்த இந்த ஒரு கேள்வி கூட வரது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப எல்லாமே இருந்திருக்குது. ஏன்னா சில விஷயங்களில் தேவன் சில அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யோபு 1:19. வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்தது, அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். இந்த சூழ்நிலை என்ன என்றால், யோபுவை பற்றி பிசாசுக்கும் யோபுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு, ஒரு வாதம் போயிட்டு இருக்குது. அப்ப நீ உன்னுடைய கரம் அவன் மேல இருக்குது, அவன் தான் அவன் நல்லா இருக்கான். அப்ப பிசாசுக்கு அந்த அதிகாரம் சொல்லுது, சரிம்மா அவன் மேல அவனை உயிரை விட்டுரு மத்தலாம் சொல்லும்போது, அப்ப காற்றை கொண்டு அவன் குடும்பத்தையே அழிக்கிறான்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப பிசாசு காற்றுக்குள்ளாகவும் கடந்து வருவான் என்பது ஒரு வசனம் வந்து நமக்கு சாட்சி வசனமாக இருக்கிறது. சரிங்களா? இப்ப அன்னைக்கு நடந்துச்சு, ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவி இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்க, அன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவி இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுக்குள்ள மாமிச கிரியையில் அசுத்தாவின் செயல்பாடு என்ன, அப்படியே ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்ப காற்று படிச்சுங்களா, இன்னைக்கு அந்த காற்று நம்மளுக்குள்ளாக எப்படி இருக்கிறதுன்றதை அப்படியே பரிசீலித்து பார்ப்போம். எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கும் ஏதுவான தந்திரமுள்ள போதகங்களாகிய பல விதமான காற்றினாலே
அலைகளை போல அடிக்கப்பட்டு அலைகழிக்கப்படாதிருப்பார்கள். அலைகளாய் இராமல். ஆமா. அப்ப என்னங்க சொல்றதுனாக்கா, நம்மளுக்குள்ளும் அநேக காற்று என்றால் நம்முடைய சிந்தனைக்குள்ளாக ஓடிக்கிட்டு இருக்கும் அநேக போதனைகள், அநேக உபதேசங்கள். இன்னைக்கு ஒரே பைபிள் 66 புத்தகம் இருக்கிறது. அது நம்ம ஆழமா படிக்க வேண்டியது அப்போஸ்தலர் பணி 2ல தான் கிறிஸ்துவின், அதாவது கிறிஸ்து உயிர்த்து எழுந்ததுக்கு அப்புறம் பேதுரு மூலமாக உலகம் முழுவதும் கொடுக்கப்பட்டதுதான் நமக்கு நாம் படிக்கக்கூடிய இந்த நற்செய்தி. அப்படி என்கின்ற பொழுது எவ்வளவு போதங்கள் ஒரே விஷயத்தை தன் சபைக்கு தகுந்தவாறு, தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு. ஒரு பொருளாதார மனுஷன் அந்த பொருளாதாரத்தை ஏற்ற மாதிரி தேவன் நம்ம ஐஸ்வர்யவான்ல தான் படிச்சாரு. ஒரு பதவியில் இருக்கிறவன் தேவன் நம்மள ஒரு பதவிக்காக தான் படிச்சாரு. அதாவது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த வசனங்களை சுழட்டுவது, திசை திருப்புவது நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஏன்னா அந்த சபைக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும். அவர் என்னன்னாக்கா அந்த சபையினுடைய வசனத்தை காட்டின அந்த சபையினுடைய சட்ட திட்டங்கள், கோட்பாடுகளை இதைதான் முன்னிறுத்தி பேசுவார்கள் சபையார். அப்படி என்றால் அப்படி என்ன சொல்றாரு, நீங்க போறீங்க தேவனை தேர்ந்தெடுத்து பல சபைக்கு போறீங்க, அப்படிப்பட்ட ஒரு காற்றுகளால் உங்கள் அலைகழிக்கப்படுகின்றீர்கள். வேதத்தை பாருங்க, ஏன் வேதத்தை பார்க்க மாட்டேங்க? நான் தான் சொல்றேன் வேதத்தை பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இது இருக்கு இல்லையா? அப்ப இந்த காற்று வந்து என்னக்கா நம்முடைய தேவையில்லாத எண்ணத்துக்கு ஒப்பாக்கிங்க சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, யாக்கோப்பு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். எங்க பாருங்க, விசுவாசத்தை குறித்து பேசுறாரு. நீங்கள் எதை கேட்டாலும் விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் குறைவு. இந்த விசுவாசம் குறைவு என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இது பிராக்டிக்கலா ஒத்து வருமா? அவ்விசுவாசம். அவங்க சொல்றாங்கப்பா கிறிஸ்துவ நம்பு, வாழ்க்கை மாறும், சிந்தனை மாறும். நம்மளுக்கு என்னன்னா, இன்னைக்கு கேட்டோம்னா நாளை காலையில் எனக்கு நடந்துடணும். இன்னைக்கு அவன் வீட்டுக்கு குடிக்காரன்னு சொன்னாக்கா நாளை காலையில் ஒரு சுத்தமாயிடணும். நம்முடைய எண்ண ஓட்டெல்லாம் இந்த ஸ்பாட்ல நடந்துடணும், பிரசன்ட்ல கிளியரா நினைக்கிறோம். ஆனா வேற சொல்லுது, விசுவாசிங்க, காத்துருங்க, தேவன் ரட்சிப்பார், மீட்பார், என கண்டிப்பாக செய்வார். இப்படி இருக்கணும். இப்படி இல்லை என்றால் நீங்கள் விசுவாசிக்கலனாக்கா உங்க மனசு என்னக்கா அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது என்ன, அது என்ன, இது என்ன, அது என்ன, அது எப்படி ஆயிடும், இது எப்படி ஆயிடும் சொல்லிட்டு தான் சொல்றது. அழகி ஒப்பா படிக்கிறது. திருப்பி படிக்கிறது அந்த வசனம் திருப்பி இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் படிக்கும்போது உங்களுக்கு ஆழமா புரியும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். கேட்கணும், கேட்காதபடியா கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்ப சந்தேகன்றது நம்முடைய எண்ண ஓட்டங்களை சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன சொல்லுவாருனாக்கா, அந்த அலைன்றது நம்மளுக்குள்ள, அந்த காற்றுன்றது நம்மளுக்குள்ள உருவாக்கக்கூடிய அந்த சிந்தனைகள். அலை என்பது அதனால் ஏற்படக்கூடிய துக்கம், கவலை, நடக்குமா நடக்காத, ஆகுமா ஆவாதா, இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, இது நடக்குன்னு சொல்லிட்டு வேதத்துக்குள்ள வந்துட்டேன். வார்த்தை சொல்லுது நடக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கணும். சோ தேடினா கொடுக்கப்படும், நான் விசுவாசிக்கின்றேன், இவ்வளவுதான் நம்ம விசுவாசமா இருக்கணும். இல்லையா மனசுடைய போராட்டத்திலேயே வாழும், வாழ்க்கை ஃபுல்லா பறந்த வாழும். அடுத்து ரெண்டாவதாக இன்னொரு விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்க்க நம்ம. மார்க் 5:3. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. போதும். அப்ப என்னன்னாக்கா அவனுடைய குடியிருப்பு, இப்ப நம்முடைய குடியிருப்பு எதுவா இருக்கிறது? நம்முடைய மனசை பார்க்கலாமே. இப்ப நாம சொன்ன மனுஷன் தான், ஆனா இது உடலா கல்லறையா என்கின்ற பார்க்கிற பொழுது எபேசியர் 2:1 படிக்கிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்தவராய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப நாம் செத்துக்கிறோம். பாவம் அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம மரித்தவர்கள். இங்க என்னது, இது கல்லறையா இருக்குது. இந்த உடம்பு ஆத்மா இருக்குது உள்ள, ஆனா நம்முடைய உடல் கல்லறையாக தான் இருக்கிறது. அங்க அந்த மனிதன் கல்லறையில் குடியிருந்தான். இன்றும் நாம் இந்த மாமிச அழுக்கு, இந்த மாமிசனை அடுத்த வருஷத்தோட படிக்கிறது. அவைகளில் நீங்கள் முதற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின் கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாய்ந்த அதிகார பிரபுவின் ஆவிக்கற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இந்த உலகத்தின் முறை பிரகாரம் நடந்துகிட்டோம். ஒரு சடங்காச்சாரம், ஒரு சாஸ்திரம், வீட்டுக்காரர் பேசினா பதில் பேசுறது, பிள்ளைகளை வந்து திட்டியே பேசுறது, குறை சொல்றது, அந்த சூழ்நிலை என்ன, இந்த வயசுக்கு தகுந்த என்ன புத்தி சொல்லணும், எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஒரு பிள்ளைக்கு எப்படி புத்தி சொன்னா அந்த பிள்ளை அந்த விஷயத்தை கேட்டுக்கும். மனைவி கோவக்கார மனைவியா, அவளை எப்படி அவகிட்ட பக்குவமா பேசுறது, ஒரு கோவக்கார கணவனா, அவருடைய குணம் என்ன, எந்த சூழ்நிலை கோவப்படுறாரு, பகுத்தாராயணும். இந்த பகுத்தாராயக்கூடிய அறிவு எங்க வரும்? வேதம் படிச்சால் வரும். இல்லையா 40 வருஷம் கல்யாணம் பண்ணி கூட நடத்தும், 40 வருஷம் சண்டே தான் வீட்டில் இருக்கும். ஏன்? புரிந்து கொள்றதுல பிரதர் நான் எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்றது, எவ்வளவு சப்போர்ட் பண்றது. அது என்ன சொல்றது, நீங்கள் முற்காலத்தில் இந்த மாதிரிலாம் இருந்தீங்க, ஆனா கிறிஸ்துக்குள்ள வாங்க,
4 வருஷத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும். இன்னைக்கு வெளி உலகத்தை போய் நீங்க மக்களை பாருங்க, 60 வருஷம் இருக்கு, இன்னைக்கு டிவைஸ் அப்ளை பண்ணுவாங்க போயிட்டு. பிரதர் நானும் 40 வருஷம் சர்வீஸ்டம் பிரதர், புரிந்து கொள்ளுதில்லை. ஏன் உலக வழக்கத்துல வாழ்றது? ஏன் இதுக்கு காரணம் என்ன? அப்படியே 3 படிக்க பிரதர். அவளுக்குள்ளே நாம் எல்லாரும் முதற் காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனனும் விரும்புகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்ப மாமிசமும் மனதும் விரும்பப்படுது. இப்ப மாமிசம் மனசு என்ன விரும்புது? மாமிசம் என்னது? இந்த உடல் சார்ந்த அறிவு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உடல் சார்ந்த அறிவு தான் மாமிசம் நம்ம சொல்லுவோம். அப்ப மனமும் மாமிசரி சொல்ற உடனே மனசு அதை பிரதிபலிக்குது. டக்குன்னு மாமிசம் சொல்லுவோம், நீ கம்மியாப்பா சபையில, நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ அவங்கள போய் வணங்க சொல்லுங்கிற. மாமி சொல்லும், மனசு சொல்லி ஆமா அடி உட்காந்துனே ஒரு பண்ணலாமே, நம்மளுக்கு என்ன, நம்ம கெத்து, நம்ம கம்மியா, நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நம்மளுக்கு எவ்வளவு வருது மாசமே பென்ஷனே 80,000 ரூபாய் வருது. கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா எல்லாமே அந்த பக்குவம் இருக்கணும். சரி சமா பிரதர் சொல்ற மாதிரி, புரியுதுங்களா இல்லையா? அப்ப என்ன சொல்ல வரேன்னாக்கா, மாமிச குணத்திலிருந்து வெளியே வாங்க. அப்படி நீங்க வெளியே வராத பட்சத்தில் நீங்கள் கல்லறைக்குள் தான் வாழ்கிறது. இந்த உடல் கல்லறையாக தான் இருக்கிறது. உங்கள் ஆத்மா கல்லறைக்குள்ளாக அனுதினமும் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. எனக்குள் எப்பொழுதெல்லாம் நான் முன்னாடி சொன்னதுதான் கோபம், வெறுப்பு, பொறாமை, பச்சரிப்பு, ஈகோ, நான் என்ற அகங்காரம், தற்பெருமை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த உடல் அல்ல, இது கல்லறையாக இருக்கின்றது. புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்றால் இந்த கல்லறையில பிணமாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், மனிதனாக பேசலை. இதுதான் சொல்லுவார் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் வசனம் 9வது அதிகாரம் 60வது வசனம். 9வது அதிகாரம் 60வது வசனம். அதற்கு இயேசு மருத்துவரை அடக்கம் பண்ண மட்டும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். அப்ப அங்க 2 வகையான விஷயம், மருத்துவரை அடக்கம் பண்ணிட்டோம் நம்ம படிச்ச இல்லைங்களா? அப்ப என்னங்க சொல்ல வரேன்னாக்கா, உனக்குள்ள தேவனுடைய ஆவியின் சிந்தனை செயல்கள் இல்லாவிட்டால் நாம் மருத்துவர்லாம் சமம். சபையில் இருப்பதால் கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டோம், நான் ஆவிக்குள்ளாக நடத்தப்படுகிறேன் என்று நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. இந்த வசனங்கள் நம்மை இயக்க வேண்டும். இயக்காத பட்சத்தில் நாம் மரித்தவர்களாகவும் கல்லறையில் குடியிருக்கலாகவும் இருக்கும் என்றதை நினைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது அங்கு ஆவிக்குரிய அந்த தீய ஆவி கொடுத்த மனுஷனுக்குள்ளாக என்ன நடந்துச்சு பார்த்துட்டு நம்மளுக்குள்ளாக வரலாம். மார்க் 5:4. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டு இருந்து சங்கிலினாலும் முறித்து விலங்குகளை தகுத்து போடுவான். அவனை யாராலும் ஒருவனும் கூடாது இருந்தது. அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அப்ப அந்த மனுஷன் வந்து யாராலையும் அடக்க முடியல. அவனுக்குள்ள அவ்வளவு ஒரு தீய சக்தி இருந்துச்சு. இன்று எளிமையாக நாம் சிந்திக்க வேண்டிய தான். நாம் சொன்னால் நம் பிள்ளைகள் கேட்பார்கள், சில நேரங்களில் நாம் சொன்னால் நம் மனைவி கேட்கும், நாம் சொன்னால் நாம் உறவு. ஆனால் ஒன்றே யோசனை பண்ணி பார்ப்போம். நான் சிந்திக்கிறதை என் வாழ்க்கையில் செயல்படுத்த முடிகிறதா? காலையில் கரெக்டாக 5 மணிக்கு நான் எழுந்து கொள்ள வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும். சிந்தித்திருக்கிறோம். எத்தனை பேர் நாம் செயல்படுத்திருக்கிறோம்? என்னுடைய பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஆமா இல்லைங்களா? டெய்லி உள்ள பிரதர் நான் 2 வருஷம் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல. அவனை எப்படி இன்னும் வெளிமண்டல கட்ட முடியும்? இன்னைக்கு நம்முடைய குணத்தை நம்மளாலே திருத்தி கொள்ள முடியவில்லை. ஆனால் பிள்ளைகளுக்கு பேசுறோம், டேய் காலையில் ஒழுங்கா படிடா. அதே தான் வேதம் நம்மளுக்கு சொல்லுது, காலையில் ஒழுங்கா படிங்க. மனசு சொல்லுது, ஆனா அது உடலுடைய அறிவு அதை செய்கிறதா? ஆவிக்குரிய அறிவு நம்மளுக்குள் வெளிப்படுகிறதா? அப்ப அந்த மனிதனுக்கு எப்படி அதை உதாரணத்தோடு பார்க்கலாம். நீதிமொழிகள் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த வாழான பட்டணம் போல் இருக்கிறார். தன்னை அடக்கக்கூடிய அறிவு வேண்டும். அங்கே தன் ஆவியை அடக்காத மனுஷன். ஆசை வரும், ஒரு வயதிற்கென்று ஒரு ஹார்மோன் உடலில் சுரக்கும். அதை பற்றின பகுத்தறிவு இருக்க வேண்டும். பிள்ளைகள் சொல்லுவோம், டேய் 10 வயசுல உஷாராரு, இந்த உலகம் உனக்கு மாய, இந்த வயசு இதெல்லாம் ஏற்படும், இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புத்தி சொல்லக்கூடிய அறிவு இருக்குது. நான் சொல்லுகின்ற புத்தியை சார்ந்து நான் இயங்குகின்றேனா? இதுதான் இங்க கேள்வி. அப்படின்னு பார்த்தா நம்மள 100 பேர் 100 பேர்ல 199 பேர் இல்ல. வெளியில ஒரு வேடம், உள்ளான ஒரு மனுஷ புத்தி வேஷம். அப்படியாக நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறது. அதான் சொல்றது. அப்ப மதிலடிஞ்ச பட்டணம் கண்டவனாக போயிட்டு வருவாங்க உள்ள. அப்ப இதுக்கு உதாரணக்கா யார் போயிட்டு வருவாங்கிறது கூட இன்னொரு வசனமும் தேவன் சொல்றது. 2 சாமுவேல் 12:4.
அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளின் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரிதனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான். இது இந்த கதை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். தாவீது ராஜா வந்துட்டு அப்படின்னா மொட்டை மாடல போவாரு, பச்சை குளிச்சுட்டு இருப்பாங்க, பாப்பாரு, ஆவி அடக்க முடியல. ஆவி அடக்க முடிச்சு மதில் உடஞ்சு போச்சு, வழிபக்கம் உள்ள நுழைஞ்சான். என்ன பண்ணாரு? பாவத்துக்குள் விழுந்தார். தெரியும் இல்லையா, நம்ம படிச்சிருக்கோம்ல இந்த கதை நிறைய முறை. அப்ப எப்பொழுது நம்முடைய ஆவி அடக்கப்படவில்லையோ அப்பொழுது நம்முடைய மதில், அதாவது வந்து நம்மளுக்குள்ள வாசல் திறந்து வைக்கப்படும். சாத்தானுடைய குணலட்சணங்கள் அத்தனையும் ஈஸியாக இயங்கும். புரியல? அப்ப நாம இந்த விஷயத்தை புரிஞ்சு வந்து நம்மை அடக்க கற்றுக்கொள்ள, நம்முடைய ஆவியை அடக்கட்டும். சிந்தனைகள் வரும். ஒரு பணக்காரனை பார்த்தா நம்ம கார் வாங்கலாமா, ஒரு பொண்ணை பார்த்தா ஐயோ இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமே, ஒரு பையனை பார்த்தா நான் பையன், எல்லாம் வரும். வியசனத்துக்குள்ள உடனே மைண்டை டைவர்ட் பண்ணுங்க. நான் ஆவிக்குரிய மனுஷன், எனக்குள்ள தேவையில்ல சிந்தனை வராது. என் பிதாவுக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று. ஏன்னா கிறிஸ்து அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினால் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். நம்ம எபேசியர்ல படிச்சிருப்போம் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு பூமியில பாடுபட்டு இருக்காரு. என்னுடைய வழி தெரியும், என்னுடைய சூழ்நிலை தெரியும், என்னுடைய பொருளாதாரம் தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். என்கிற அந்த குணம் வருகிற பொழுது நம்முடைய ஆவி அடக்கூடிய அந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த வசனத்துக்குள்ள கடந்து போவோம். மார்க் 5:5. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் விட்டு கல்லறையிலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான், அதாவது கல்லினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அப்போ வந்து அந்த தீய ஆவி பிடித்த மனிதன் கல்லை எடுத்து தன் உடம்பை கீறிக்கிறான், குத்திக்கிறான். அன்னைக்கு அந்த பிசாசு. இன்னைக்கு நம்மளுக்குள் தீய சக்தி, தீய ஆவி இருக்குது என்றால் நம்மை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்கள் உருவை குத்தி கொள்ளுகிறார்கள். தங்கள் உருவை அன்றைக்கு அந்த பிசாசு பிடித்த மனிதன் பிசிக்கலா தன்னுடைய உடம்பு கிழிச்சுக்கிட்டான், உருவை குத்தி கொண்டோம். இன்று நாமும் நம் உருவை குத்தி கொள்கிறார்கள். நம்ம சோதிச்சு பார்ப்போம். அப்படி என்றால் ஆசை, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது இல்ல பிரதர், உலகத்துல அனுபவிக்கிறது இந்த வாழ்க்கை அனுபவமே. ஆசை ஆசை அந்த ஆசை என்ன பண்ணுறாங்க? மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட செய்யறது, பத்தவங்களை பார்த்து எரிச்சல். நான் அதான் தொடர்ந்து தான் சொல்லி வந்துக்கிறேன். அப்படின்னாக்கா இதுவும் ஒரு வகையான உருவை குத்தி கொள்வதற்கு சமம். நம்முடைய ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும். தேவன் இருக்கிறார், அவர் எனக்கு தேவையான செய்வார். அவருக்கு தெரியும், நம்முடைய அறிவுடைய அளவு தெரியும், இந்த அறிவுக்கேற்ற வாழ்க்கை அவருக்கு தெரியும். புரியல? தமிழ்ல சொல்லுவாங்க விரலுக்கேற்ற வீக்கெண்ட் வாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கடங்குதுனாக்கா அவனுடைய பொருளாதாரம் தான். இப்ப ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வரவனுக்கு வந்து சடனா 1 கோடி ரூபாய் கடன் வருமா? ஒரு அதிகபட்சம் 1 லட்சம், ஒரு 5 லட்சத்துக்குள்ள இருக்கும். அப்ப நான் என்ன சொல்ல வரேனாக்கா, நம்முடைய அளவுகோல், நம்முடைய அறிவின் அளவு தேவனுக்கு தெரியும். அதனால ஆசை என்பதை மேக்சிமம் குறைத்து கொள்ள வேண்டும். நம்மளுக்குள்ள எப்போல்லாம் ஆசை வருதோ, அவனை மாதிரி நம்ம பிள்ளை படிக்கணும், அந்த மாதிரி நம்ம ஆயிடணும், இந்த மாதிரி பண்ணணும், ஒரு வீடு லீஸுக்கு போட்டுடணும், அதுக்காக சேர்த்து வைக்கணும், அதுக்காக வீட்டில் சண்டை போட்டுக்கிறது, சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொன்னா, இந்த ஆசைகள் மனிதனுக்குள் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவும் நம் உருவை குற்றிக் கொள்வதற்கு சமமாக நம்மளுக்கு வசனம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக கடந்து செல்வோம். மத்தேயு 5:6. மார்க் 5:6. ஆம் பிரதர். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. அப்ப என்னன்னாக்கா, தூரத்தில் கிறிஸ்துவை கண்ட உடனே அவன் ஓடி வந்தான். இன்றும் நாம் தியானிக்க வேண்டிய ஒன்று தான், நாம் முதலில் தேவனை தேட வேண்டும். எல்லாம் தானா நடந்துடணும், எல்லாம் அப்படியே நடந்துடணும், கடவுள் எனக்கு கொடுத்துடணும். ஆனா தேடுகிறோமா? டெய்லி காலையும் மழையும் ஜெபம் பண்றோம், கடவுள் பிதாவே எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வசனத்தின்படி அவரை தேடுகின்றோமா? இதுதான் சொல்றாரு. ஏன்னா மத்தேயு 7:7 படிக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்கிற பொழுதுதான் கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்ப எல்லாத்துக்குமே அடிப்படை முதல்ல நம்ம கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகணும். கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்ப எல்லாமே அங்கிருந்து வந்துடாது. முதல்ல நம்முடைய படி, நம்முடைய நடை எப்படி இருக்குது, நம்முடைய உணர்வு எப்படி இருக்குது, நாம் எப்படி தேடுகின்றோம், நாம் எப்படி கேட்கின்றோம், இது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புரியுதா இல்லையா? தேவன் எல்லாத்தையும் பண்ணணும். போனமா முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோமா, நம்முடைய அதாவது வந்து குறைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமாக தான் தேவனுடைய ஆலயம், சபைகள் எல்லாமே இருக்கிறது. அப்படின்றால் என்ன சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. உணர்வுல கூட சொல்லுவாரு, லூக்கா 12:31. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கன்னு சொல்லுவாரு. அப்ப முதலாவது தேடுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க தான் வரணும். அதை சொல்றீங்களா? அதுக்கு நிகரான முடிவான வசனமாக யாக்கோப்பு 4:8.
தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது சேருவார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகிறீர்கள், இருமனம் உள்ளவர்களே உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்னங்க சொல்ல வர்றாரு? தேவனிடத்தில் நீங்கள் சேருங்கள், அப்பொழுது அவருக்குள் சேருவார், நம்மகிட்ட வருவார். அப்படியே நாம தேவனிடத்தில் சேர மாட்டோம். ஏன்னா ஒரு சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனோமா, ஒரு ஆராதனை முடிச்சோமா, ஒரு என்ன நான் ஏமாத்திக்கிறது, சமாதானப்படுத்திக் கொள்கிறது. ஆனால் சேருங்கள், தேடுங்கள். ஏன் சபை இருக்கிறது? ஒரே ஏன் பிரிவினை இருக்கிறது? அப்ப நான் எப்படி நான் என்னுடைய எனக்கான சபையை நான் எப்படி தேடிக்கொள்வேன்? நான் போகின்ற சபையில் எனக்கு சமாதானம் கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா, என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு ஆறுதல் கிடைக்குமா? வரணும். இன்னைக்கு என்னன்னாக்கா மக்கள் எல்லாம் நினைக்கிறது ஆசீர்வாதம்னாக்கா இந்த உலகத்துக்குரிய பொருளாதார ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. முற்றிலும் முட்டாள்தனமான ஒரு கருத்து. தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்பது ஜீவன். புரியுதுங்களா? அப்ப இந்த ஜீவனை கொடுத்தா தெரியும். முதல்ல மனுஷன் தேவனிடத்தில் பிரிவதற்கு காரணம் தன் ஜீவனை பிரிந்தது. அவனுக்கு ஆதாம் கிட்ட என்ன சொன்ன? கனியை சாப்பிடாத, கனியை குப்பிச்சுக்கலாம், நீ சாவே சொன்னார். ஆனா செத்தானா? அங்க என்ன நடந்தது? ஜீவன் பிரிந்து விட்டது. அந்த ஜீவனை கொடுப்பதற்காக தான் கிறிஸ்து வந்தார். அப்ப நம்ம என்னன்னாக்கா ஆசீர்வாதனாலுமே ஒரு பொருளாதாரத்தில் கொடுத்துருவாரு, பசங்களை பெருசா உயர்த்தி வச்சிருவாரு, எல்லாம் பண்றாரு. இப்படித்தான் ஒரு அறியாமையின் சிந்தனையில் இருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் அப்படி இல்ல, ஜீவனை கொடுப்பார். ஏன்னா இந்த உலகத்தில் 2 வகையான மக்கள் இருக்காங்க. ஒண்ணு உயிர் வாழ்றவங்க, இன்னொன்னு வாழ்க்கையை வாழ்றவங்க. உயிர் வாழ்றவங்க என்னக்கா இந்த உலகத்தில் இருக்கிற சக மனிதர்களும் உயிர் வாழ்கின்றார்கள். ஆனால் வாழ்க்கையை வாழ்கின்றனர் என்றால் கிறிஸ்துவின் சபையார் இந்த வசனத்தின்படி சபைக்கு வந்து பந்தி எடுத்து அனுதினமும் வீட்டில் சுவிசேஷத்தை படிக்கும்போது நம்மளுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார். ஏனென்றால் நம்ம எதையும் சிந்திக்க வேணாம். ஏன்னா சீஷர்கள் அனுப்பும்போது இயேசுவர் நீங்கள் என்ன பேசணும், எப்படி பேசணும் எதையும் யோசிக்காது. அந்த நேரத்தில் பரிசுத்தவானவர் பேசுவார். இன்றும் வேதம் அதான் நமக்கு சொல்கிறது. நீங்க எதையும் சிந்திக்காதீங்க. கணவனுக்கு என்ன உத்தரவு கொடுக்கணும் உங்களுக்குள்ள தானா தோணும். ஏன்னா உங்களுக்குள்ள வாழ்க்கை இருக்கிறது. உயிருக்கு என்ன பண்ணுவோம், ஒன்னு பிளான் பண்ணுவோம். நான் இதை பேசணும், இப்படி பேசக்கூடாது, அதை பண்ண. நீங்க எது திட்டம் போடாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள வாழ்க்கை இருக்குது, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குது. அது உங்களை இயக்கும். உங்க பிள்ளைக்கு என்ன புத்தி சொல்லணும், அவனுக்கு என்ன படிக்க வைக்கணும், அவனுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு கொடுக்குற அந்த ஜீவன் சொல்லும். ஆனா உலக மனுஷன் அவன் பிளான் பண்ணுவான், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஆனா நினைக்க தோணும் நடக்கிறது இல்லை. 10 நினைச்சனால ஒன்று நடக்கிறது பெரிய விஷயம். பொருளாதாரம் இருக்கிற வேணா சிலது வந்து அந்த அதிகாரத்தை வச்சு பண்ணலாம். ஆனால் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நாம் எதை பத்தி சிந்திக்கூடாது. அதான் இங்க சொல்ல வர்றாரு. அடுத்தபடியாக 9 படிங்க மார்க் 9. அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லியோன் என்று சொன்னார். அப்ப எங்க என்னன்னாக்கா அவனுக்குள்ள அநேகம் பேய்கள் இருந்தது. அந்த பிசாசு பிடிச்ச மட்டும் என்ன பார்க்கிறாரு, உன் பேர் நடந்து அநேக பேய்னு சொல்லுது. இன்னைக்குள்ள நம்மளுக்குள்ள எத்தனை வகையான பிசாசுகள் இருக்குது என்று சோதிச்சு பார்த்தோம்லாம். ரோமர் 1:29. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வம்சத்தினாலும் நிறைந்தவளுமாய் புறங்கூறலும் அவதூறு பண்ணுகளுமாய் தேவ பகைஞருமாய் துரோகம் பண்ணுகளுமாயும் அகந்தை உள்ளவர்களாயும் வீம்புக்காரராயும் பொல்லாதவர்களாய் யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். அப்ப என்னக்கா நீங்க வீட்டுல போயிட்டு இந்த 29 இருந்து 31 வரைக்கும் எழுதி வச்சுங்க. இதுல ஒரு லிஸ்ட் போட்டுங்க. இதுல என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்காரு, இதுல எனக்குள்ள எந்தெந்த ஆவிக்குது நீங்களே இப்படி பண்ணுங்க. அப்ப நானும் பல பிசாசு பிடிச்சதுக்கு நாம தான் சாட்சி. நீங்க யார்ட்டும் நம்ம யார்ட்டும் சொல்ல வேணாம். எனக்குள்ள பொருளாசைக்குதா, பொறாமைக்குதா, வஞ்சங்குதா, கீழ்ப்படியாம இருக்கிறேன்னா எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க. போட்டு டிக் பண்ணிங்க. அப்ப இதுல எத்தனை ஆவி இருக்குது, இதுல நான் எத்தனை ஆவி எனக்குள்ள துரத்துன்றதை நாமளே முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா முன்னாடி இடத்துல கூட சொல்லுவாரு மாமிசன் கிரியேன்னு சொல்லிட்டு கலாத்தியர் 5:19. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவைகள் யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். ஒரு நிமிஷம். இங்க விபச்சாரம், வேசித்தனம் என்றால் நம்முடைய புரிந்து கொள்கிறனாக்கா ஒரு பெண்களை குறித்து நம்ம யோசிப்போம். விபச்சாரம் என்பது பணத்திற்காக நான் எதையும் செய்வேன், இதை பொருள்படுத்தக்கூடியதான் விபச்சாரம். அது விற்கிறது. அது பணம் கொடுத்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சபைக்கு வரையா, அது கடவுளை பத்தின அறிவே இல்லாத ஒரு சாத்தான் போனேன், பணம் கொடுத்தா நான் போயிட்டு பண்றேன். இல்ல எந்த ஒரு சூழ்நிலை உலக காரியங்களை கூட பணம் கொடுத்தா நான் அதுக்கு ரெடி. இதுக்கு பேர் தான் விபச்சாரம் சொல்லுவாங்க. வேசித்தனம்
ஆளுக்கு தன்மை நடிக்கிறது. ஒரு ஆள் வந்துட்டு வணக்கம் பிரதர், சொல்லுங்க பிரதர், சரிங்க பிரதர், ஆளுக்கு தன்மை நடிக்கும் பிரதர், அதான் வேசித்தனம். ஸோ இந்த வார்த்தைக்கு பொருள் தெரிஞ்சு நம்ம விபச்சாரம் வேசித்தனாக்கா இல்லை பிரதர் நாங்கள் அதில் நம்மளுக்கு எப்படி அது இருக்கும், அப்படி கிடையாது. நாம் பணத்திற்காக எதையும் செய்கின்றோமா, நாமளும் விபச்சாரிகள். ஆள் பார்த்து பழகின்றோமா, ஆள் பார்த்து நடந்து கொள்றோம்னா நாமளும் மறைமுகமான வேசித்தனம் கொடுக்கிறது தான். இதையும் நீங்க வந்து 19 21 வரைக்கும், சரி 20 வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுங்க. இதையும் ஒரு லிஸ்ட் போடுங்க. இதுக்குள்ள நாடு இருக்குனாக்கா அப்ப அந்த லேகியன் நம்மளுக்குள்ள எவ்வளவு இருக்கிறத நம்ம டாட்டா கண்டுபிடிச்சலாம். சரிங்களா, டைம் ஆயிடுச்சு. அடுத்தபடியா கடந்து செல்வோம். மார்க் 5:12. மார்க்ல எப்பவுமே ஒரு கை வச்சிருக்கீங்க. ஏன்னா மார்க் அந்த சூழ்நிலையை பேஸ் பண்ணி தான் நம்முடைய பசங்களை நீங்க நடத்துக்கிறோம். 5:12 அந்த பிசாசுகள் எல்லாம் 12 அவரை நோக்கி பன்னிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். அந்த தீய ஆவிங்க சொன்னிச்சா எங்களை பண்ணிக்குள்ள அனுப்பி விட்டுருங்க. இப்போ நீங்க துரத்துனாக்கா நாங்க கரெக்டாக எங்க போனோம், பாதாளத்துக்கு போனோம். பாதாளத்துக்கு நீங்க பண்ணிக்குள்ள இருந்தாக்கா நாங்க அங்க இருந்து அழைக்கடி நான் எங்கேயா போயிடுறேன்னு சொன்னாங்க. இன்று பண்ணி என்றால் பண்ணியுடைய மனுஷனுக்கு கூட அந்த பண்ணியுடைய குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. மத்தேயு 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்குள் கொடாதீர்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்குள் போடாதிருங்கள், போட்டால் தங்கள் கால்களினால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பிரித்து போகும். அங்க என்ன சொல்றேன்னாக்கா மனுஷனையும் பண்ணிக்கு ஒப்பா சொல்றாரு. உங்களுடைய முத்துக்கள்னா உங்களுடைய இந்த தூயமையான வசனத்தை பண்ணி குணமுள்ள மனுஷன். பண்ணிக்கிட்ட முத்து போட்டா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் கடிச்சு பார்க்கும், சாப்பிட முடியல கீழே போட்டு காலை சீறி பார்க்கும், இல்லைனாக்கா திரும்பி வந்து அவனே அடிக்கும். இன்று நம்மளையும் அப்படித்தான் சொல்றாரு. என்னன்னாக்கா உங்களுடைய விஷயங்களை யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசுங்க. ஒருத்தர் எல்லாத்துக்கும் வாதம் எதிர்த்து பேசுறானா நம்மகிட்ட, அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கிறவங்க கிட்ட நம்ம போய் பேசலாம். தேவன் மேல வாஞ்சை தாகம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா 5 விஷயம் பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு மூளைன்றது என்னன்னு தெரியாது, அறிவுன்றது என்னன்னு தெரியாது. அவங்க கிட்ட போய் நம்ம பயிர் பத்தி வாதம் பண்ணிருப்போம். பன்றி அவனுக்கு என்ன தெரியும்? அதான் முன்னோர்கள் கூட அழகா சொல்றாரு. நீதிமொழிகள் 11:22. மதிக்கேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்கத்துக்கு சமானம். என்னது மதிக்கேடான், அதாவது வேத அறிவில்லாத ஒரு விசுவாசிகள். சரினாக்கா நம்ம பெண்களை சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் ஆண் என்றும் பெண் என்றும் எதுவுமே கிடையாது. அவரை பொருளே ஒரு ஆத்மா. அதே மாதிரி நீங்க இந்த பழைய ஏற்பாடு பேசினா கூட அந்த இஸ்ரேல் மக்களை ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிட்டு தான் சொல்லி வருவாரு. நம்மளுக்கு நிறைய தெரியாத வசனம்லாம் அப்ப புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன சொல்றேன்னாக்கா என்னவே உனக்கு பொருளாதாரம் இருந்தாலும், என்ன உனக்கு சூழ்நிலை இருந்தாலும், என்ன அழகு இருந்தாலும், என்ன அறிவு இருந்தாலும், ஆனால் வேத அறிவில்லை என்றால் பண்ணி மூக்குல போட்ட மூக்கு சொல்லலாம். பண்ணி எதுக்கு அதே பண்ணிக்கு கம்பேர் பண்றாரு? என்னன்னாக்கா பன்றி போயிட்டு முதல்ல ஒரு அந்த மலத்தை பார்த்தோன்னே மூக்கு வச்சுதான் மூந்து பார்க்கும். அதில் மூக்குல ஒட்டிக்கும், பண்ணி அந்த மலம் ஒட்டிக்கும், அப்புறம் அந்த சுகத்திலே இருக்கும். புரிதுங்களா இல்லைங்களா? அப்ப என்னன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, நாம் ஒருவேளை பன்றியை போல் இருந்தால் இந்த அசுத்தாவை எப்படி எங்களை அங்க அனுப்புன்னு சொன்னச்சோ, இன்றைக்கும் நாமும் வேத அறிவு இல்லாது இருந்தால் பிசாசு எல்லாம் நம்மளுக்கு முதலில் வந்து சேரும். அப்ப வேத அறிவு இல்லையா, அங்க நாம் பன்றிக்கு சமமாக இருக்கின்றோம். அது சமமாக இருக்கும் பொழுது தீய குணங்கள் எல்லாம் அதுவாவே வரவாங்கி வந்து நம்ம கிட்ட உட்காந்துக்கும். நாம எதையும் தேடி போக வேணாம், அது நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடும். அப்ப என்னங்க சொல்ல வரேன்னாக்கா, நீங்கள் மனிதலா இருங்க. அந்த பன்னியுடைய குணத்தை உங்களுக்கு வச்சிருக்கீங்க. ஏன்னா அது மலத்தை தேடும், பாவத்தையே தேடும். எப்போதும் தான் அந்த மாம்ச சுகத்தையே தேடிட்டு இருக்கோம். லேடிஸ் பாருங்க, சீரியலை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அவன் நடிக்கிறான், 4 பேர் கேமரா வச்சு நிற்கிறான், சுற்றி மேக்கப் நினைக்கிறான், ஜூஸ் வச்சு, இதெல்லாம் தெரியாது. அங்க 2 பேர் ஃபீலிங்கா பேசுறாங்க, அதை பார்த்து நீங்க அப்படி கலங்குவாங்க. இது இந்த மாம்ச பலவீனம். ஆண்களுக்கு எப்போதும் கிரைம் பார்த்துக்கிட்டு டிவியில அந்த ஒரு என்ன நினைச்சு அவன் எவனை வச்சிருந்தான். இது பெண்களை பொறுத்தல சீரியல் எப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு ஹேபியோ, ஆண்களுக்கு இந்த கிரைம் பார்க்கறது ஒரு ஹேபி. புரியுதுங்களா? அப்ப ஆனா ஆண் சொல்லுவாங்க, பொம்பளை சீரியலே பார்த்தாப்பா, இவர் கேட்டா ஊரு கதை உலக கதெல்லாம் பேப்பர் பார்த்து பைபிள் படினா தெரியாது. ஏன்? பன்றியின் குணம் அவருக்குள் முழுமையாக நிரம்பி இருக்கிறது. சரிங்களா? அப்ப நம்மளுக்குள்ள பன்றியினுடைய குணம் இருக்குதா? இருந்தா முதலில் நாம் சரியான பாதையில் நடக்க மாட்டோம். இரண்டாவது, நம்ம எரியாமலே தீய குணங்கள் உள்ள வந்து புகுந்து விடும். சரிங்களா? அடுத்தபடியாக போவோம். மார்க் 5:15. இயேசுவிடத்தில் வந்து லோகியரும் பிசாசி பிடித்திருந்தவன்
ஆம்பது வஸ்திரத்தை உக்கிரத்தும் புத்தி தெளிந்தவனாய் கண்டு பயந்தார்கள். இல்ல 15 நான் சொல்லியிருக்கேன். இயேசுவிடத்தில் வந்து லேகியனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாய் கண்டு பயந்தார்கள். அதாவது வந்து அங்க இருக்க மக்கள் வந்து பாக்குறாங்க, அவன் வந்து கல்றையில இருந்தா எல்லாரையும் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு இயேசு பக்கத்துல வந்து வஸ்திரம் தரித்து கொண்டு உட்காந்துருக்கான். ஆனா தெளிந்த புத்தி அப்படி சொல்ற பாருங்க. அப்படின்னும் போது என்னடா தெளிந்த புத்தி வஸ்திரம், ஏன்னா அது முன்னாடி வந்து ஆடை இல்லாம இருந்தான். சரி, நம்மளுக்குள்ளும் இந்த வஸ்திரம் இருக்கிறதா? நம்முடைய வஸ்திரம் இது, நம்முடைய வஸ்திரம். இன்னைக்கு அதான் கேட்கிறாரு, நீங்களும் வஸ்திரம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா கிறிஸ்துவுக்கு என்ற வஸ்திரம் என்பது என்ன என்றால் நீதி வஸ்திரம் சொல்லலாம். அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு வஸ்திரமா சொல்றாரு. கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்பொழுது கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் பெற்ற நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோமா? முதல் கேள்வி. தரித்துக் கொண்டோம்னா நம்ம மனசாட்சியை விட்டுறேன். கிறிஸ்துடைய குணம் இருந்தா நம்மளுக்குள்ள கோபம் வருமா? வெறுப்பு வருமா? பொய் சொல்லுவோமா? மற்ற தீங்கு நினைப்புமா? எல்லாரும் புரிஞ்சுக்குவோம். ஏன்னா அவர் சொல்லுவாங்க, அவர் இடத்தில் மனிதரை பற்றி ஒருவரும் சில சொல்லத்தில் மனிதனுடைய குணங்களை அவர் அறிந்திருக்கார். நம்ம படிச்சிருக்கோம். அப்ப என்ன நம்மளுக்கு சொல்ல வருதுனாக்கா, நம்ம கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம் என்றால், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவை தரித்திருக்கிறதை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் உடனே முடியுமா? முடியாது. வாரம் வரணும், சபையில் பங்கெடுக்க வேண்டும், எல்லாவற்றிலும் பங்கு கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த வாரம் நாம் படித்ததை இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் 10 நாளைக்கு தியானம் நடக்கும், 40 நாளைக்கு, அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள உலகத்தில் வாழ்ந்துருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை. வாரம் சபையில் என்ன உபதேசிக்கின்றார்களோ இந்த உபதேசத்தை இந்த வாரம் முழுவதும் தியானிக்கணும். காலையும் மாலையும். இதை தியானிக்க நம்முடைய எண்ண ஓட்டங்கள் உலகத்தை விட்டு வெளியே வந்துவிடும். உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டாக்கா இப்போதும் வசனத்துக்குள்ளாகவே இயங்கும். இந்த வாரத்தை படிச்சு அப்ப நம்ம இப்ப பிஸியாவே இருப்போம். நம்ம மனசுனது இந்த வசனம் சொன்னாரு கரெக்ட், எனக்கு கோவம் வரும்போது அந்த வசனம் தடுக்கும். இப்போ பொய் சொல்லும்போது நம்ம வசனம் தடுக்கும், நம்மள ஒரு ஆசிரமம் வசனம் தடுக்கும். அதே மாதிரி இந்த வசனம் எப்படி நம்ம தடுக்கிறதோ அந்த வகையில் ஆசீர்வாதத்தையும் வீட்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? அப்ப நம்மளுடைய வஸ்திரம் பாருங்க. இதே முன்னேறத்துல கூட இன்னொரு சாட்சி வசனமாக கொடுப்பார். ரோமர் 13:14. அப்படியே அவர் படகில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். நாமும் சில டைம்ல இந்த சபைக்கு வந்துட்டோம், ஆராதனை முக்கியமா இங்கே இருந்துடலாம், இல்லை பிரதர் நல்லா இருக்குது, நம்ம சபையில இருந்து வரோம், நாங்கள் ஒரு விசுவாசவே இருந்துடுறோம். இதுதான் நம்முடைய குணம். ஆனால் கிறிஸ்து எதிர்பார்க்கக்கூடியது, தேவன் எதிர்பார்க்கக்கூடியது. அடுத்த வசனத்தை படிங்க அப்படியே 19. இயேசு அவனை உத்தரவை கேளாமல் நீ உன் இனத்தை இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டாரிடத்திற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். சபையில் வருவதாலும் அவருடைய வசனங்களை வாசிப்பதாலும். அப்ப நான் பெற்றதை வந்துட்டு நம்முடைய அக்கம் நம்ம போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு சொல்ல வேணாம். அப்போ சில மாதிரிலாம் பாடுபாடலாம் அவர் சொல்ல எளிமையா முதல்ல உங்களுடைய குணத்தை மாத்திக்க, 2வது வசனத்துக்கு செவிகொடு, 3வது சுற்றுப்புறத்தில் போயிட்டு இதை சொல்லுங்க, இப்படி எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, நான் நல்லா இருக்கிறேன், வசனத்தை படிக்கிறேன், ரொம்ப சமாதானமா இருக்கிறேன். பொருளாதாரத்தை பத்தி சொன்னாக்கா கொஞ்சமா தான் இருக்குது, ஆனா சமாதானம் அதிகமா இருக்குது. எங்களுக்குள்ள கோவம் முன்னெல்லாம் அடிக்கடி கோவம் வரும், எங்களுக்கு இப்ப கோவம் வரதில்ல. முன்னெல்லாம் என் பையன் பேசினா எதிர்த்து பேசுவான், ஆனா இப்ப என்கிட்ட எதிர்த்து பேசுறது இல்லை. என் மனைவி சின்ன விஷயத்துலாம் எதனா ஒரு கதை சொல்லிட்டு இருப்பா, பேசுறது இல்லை. ஏன்னா எங்க வீட்டுக்குள்ள அந்த வசனம் என்கின்ற சமாதானம் வந்து விட்டது. அதனால நாங்கள் நிறைவாக இதை போய் நம்ம போய் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம அக்கம் பக்கத்தில் நம்முடைய உறவினர்கள் மத்தியில் தேவன் எதான் விரும்புகின்றார். நாங்கள் சபைக்கு வந்து முடிச்சிட்டோம், ஐயோ நாங்கள் யாரும் தும்புக்கும் போறதில்லை பிரதர், நாங்கள் வீடு உண்டு நாங்கள் உண்டு இருக்கிறோம். இது இல்லை கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்த அழைப்பு. உலகம் எல்லாம் சென்று சகல ஜீவராசு பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுங்கள், எனக்கு சீஷராக்குங்கள். நம்ம சொல்லியிருக்காரு மத்திய 28 நீங்க படிச்சா உங்களுக்கு ஒரு கடைசி வசனத்துல. அப்படின்னாக்கா சீஷராக்க வேண்டிய பொறுப்பு முதலில் நாம் சீஷராக வேண்டும், பிறரை சீஷராக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் நமக்குள் இருக்கிறது. அதனால இன்றைக்கு நாம் பார்த்தது அன்னைக்கு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரு அசுத்த ஆவி பிடித்த மனிதனும் அங்கு நடந்த சூழ்நிலையும், அது இன்றைய காலத்தில் நாம் வாழக்கூடிய நம்முடைய குணத்திற்கும் இரண்டுத்தையும் ஒத்து பார்த்தோம். இப்பொழுது இதில் நாம் பார்த்த விஷயங்களை எனக்குள் என்னென்ன இருக்கிறது, நான் என்னை மாற்றிக்கொள்ளும் என்பதை இந்த வாரம் முழுவதும் தியானிப்போம். தேவன் தாமே நம்ம ஆஸ்வதிக்கட்டும். கண்களை மூடுவோம், ஒரு சிறு ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இது அந்த வாரத்தின் முதல் நாள் உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாக இந்த கூடி வந்த ஒரு ஆசிரியப்பா. அப்பா பிதாவே, இன்று நாங்கள்
கேட்ட, சிந்தித்த, தியானித்த வார்த்தைகளை நீர் கவனித்து தந்தே. பிதாவே, உம்முடைய குமாரன் மூலமாக அன்று நடந்த நிகழ்ச்சியை இன்று எங்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் ஒத்து பார்த்தோம் தந்தை. எங்களுடைய மாமிச பலவீனங்கள் எப்படி அன்று அவன் பேய் பிடித்திருந்து பகிரங்கமாக இருக்கிறது, ஆனாலும் இன்று எங்களுக்குள்ளாக தீய ஆவின் குணங்கள் எப்படி வேலை செய்கிறது, அதை எப்படி நாங்கள் கண்டறிவது, அதை எப்படி வெளியேற்றுவது, உமக்கு பிரியமான வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று தியானித்தோம் தந்தை. அப்பா பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்கள் செவியோடு சென்று விடாமல் எங்கள் இருதயங்களை சிந்திக்க வைத்து அதை தூய்மையாக்கி நாங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக உமக்கு முன்பாக எப்போதும் பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக இருக்க வேண்டும் தந்தை. நீர் எங்களை ஆஸ்வதிப்பீர், நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பீர் என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த சிறு ஜெபத்தினை உலக ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் உம்முடைய நேசகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். ஜீவனும் கிருபையும் நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு செய்தியை கொண்டு வந்தார். பிசாசானவன் நமக்குள் எப்படி செயல்படுகிறான்? ஒரு மனிதனுடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறதா, இல்ல அவனுக்கு ஏற்றதா இருக்கிறதா? ஆத்மாக்கும் சரீரத்துக்கும் மிக போராட்டம் இந்த உலகத்துல நம்ம வாழும்போது. ஆத்மா சொல்றது ஆவி சொல்றது சரீரம் கேட்காது, சரீரம் சொல்றது ஆத்மா கேட்காது. இப்படிதான் போராடி கொண்டு இருக்கும் போது இந்த போராட்டம் எப்படியெல்லாம் வருதுன்னு இத்தனை நேரம் வசனத்துல கொண்டு சொன்னார். ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய போராட்டம், சரீரத்துக்குரிய போராட்டத்துல ஜெயிக்கிறது யார்? பிசாசானவனே தோத்துட்டான். ஆனா அவனே இயேசு கிறிஸ்து கிட்ட சரணடைஞ்சிட்டான். நீ தேவனுடைய குமாரன்ட்டு வந்து சரணடைஞ்சு அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாச என்ன சொல்றான்? நான் இந்த மனுஷனுக்குள்ள இருக்க மாட்டேன், நான் பன்றிக்குள்ள போயிடுறேன், என்னை அனுப்பிச்சிடுங்க. ஆனா இன்னைக்கு நாம நமக்குள்ள இருக்கிற அத்தனை ஒரு பாவமான செயல்பாடுகளை நீக்கிறதுக்கு மனதில்லாமையே இருக்கும். ஏன்னா வசனம் தெளிவா போதிக்கும் போது மனுஷனுடைய அந்த சரீர வாழ்க்கை மிக இச்சையத்தோடு வாழ்றது. இச்சைன்ற அவ்வளோ ஒரு மோசமா இருக்கு. அதான் சொன்ன ஒரு தேவனுடைய செய்தியை கொண்டு வந்தாரு. சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அநேக இடத்தில் இப்படியாப்பட்ட ஊழியங்களை நீங்கள் செய்யும்படியும் உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிச்சு வழி நடத்துவாராக. அடுத்ததாக நம்ம கர்த்தரின் பந்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை நாம் உணர்ந்து இந்த கர்த்தரின் பந்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். கர்த்தரின் பந்திக்கு பாடலையும் கர்த்தரின் பந்தியை நடத்தி கொடுப்பதற்கு இமானுவேல் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். முதலாவது வேதத்தை பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தினாலே கிறிஸ்துவின் சரீரத்தையும் கிறிஸ்து ரசத்தையும் உட்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு தருணம் தந்தார். 171 பாடலை பாடுவோமா? அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் இயேசுவின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபம் காணா நாடு. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபம் காணா நாடு. நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் பரலோக பாக்கியமிதே என்றும் பகல். அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம், என் இயேசுவின் நாடாம், வாஞ்சிக்கும் நாடாம். விதவித கொள்கையில்லை, பல பிரிவுள்ள பலகையில்லை. விதவித கொள்கையில்லை,
பல பிரிவுள்ள பலகை இல்லை. ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு பீதா, எங்குமே அன்பு மிக்கும். அன்புள்ளோர் செல்லும் அதிசயமான ஒளிமய நாடா, என் இயேசுவின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா, என் இயேசுவின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா. பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. மொழி நிற சாதி மாம்சத்தின் ஆசை என்றுமே எங்கும் இல்லை. அன்பே மொழி அதிசயமான ஒளிமய நாடா, என் இயேசுவின் நாடான், நான் வாஞ்சிக்கும் நாடான், என் இயேசுவின் நாடான், நான் வாஞ்சிக்கும் நாடான். சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நித்தியம் வெளிச்சம் அவர், என்றும் பகல் அதிசயமான ஒளிமய நாடா, என் இயேசுவின் நாடான், நான் வாஞ்சிக்கும் நாடான், என் இயேசுவின் நாடான், நான் வாஞ்சிக்கும் நாடான். இயேசுவின் இரத்தத்தினால் பாவ கழுவினால் செல்லலாமே. இயேசுவின் இரத்தத்தினால் பாவ கழுவினால் செல்லலாமே. இத்தனை பெரிய சாக்கியம் இழப்போர் இப்பூமியில் எவரும் வேண்டாம். இன்றே வாரி அதிசயமான ஒளிமய நாடா, என் இயேசுவின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் இயேசுவின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். தேவனுடைய 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23-24. டெய்லி வாசிக்கிற பயானை தெரிஞ்சுக்கணும். 23. நான் உங்களுக்கு ஒப்புவித்த கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்பத்துக்காக பிரவீன் செவிக்கும்படியாய் அன்பாய் அவரை நாங்கள் வரவேற்கிறோம். ஜெபிப்போம். மகா கிருபையுள்ள எங்கள் பரமபிதாவே, இதோ இந்த காலை வேளையிலே இந்த 5 ஆவிக்குரிய விஷயத்தில் இந்த பங்குன்றது ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது. இதை நாம் ஏதோ தானமாக எண்ணாமல் இதை ஞானித்து தேவனுக்காக நாம் அந்த கல்வாரி சிலையிலே இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நினைவு கொண்டு இதை நாம் பெற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. இது இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறேன் உங்கள் பரலோகத்தில் உள்ள பிதாவே. ஆமென். யோவான் 6ஆம் அதிகாரம் 53-54 வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை ருசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகின்றேன். என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ரசத்துக்காய் ஒருவர் ஜெபிக்கும்படியா அன்பாய் வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த நல்ல தகப்பனே, இதோ உமது குமாரன் எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில்
அடிக்கப்படுறதுக்கு முன்பாக எத்தனையோ பாடுகள் பட்டு அப்பா எங்களை மீட்டெடுத்தார், அதற்காக நன்றி தகப்பனே. அவரை சாட்டையால் அடித்தார்கள், அவர் மாம்சம் கிழிக்கப்பட்டது. அந்த மாம்சத்துக்கு மாதிரியாக வைத்த அப்பத்தை நீங்க ஆசீர்வதிச்சது போல எங்கள் பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் அவருடைய ரத்தத்தை சிந்தினார் தகப்பனே. அந்த ரத்தத்துக்கு மாதிரியாக வைத்திருக்கிற திராட்சை ரசத்தை ஆசீர்வதிங்க. இதை நாங்கள் ஏனோ தானம் என்று பருகாமல் கிறிஸ்துவின் பாடுகள் என்னதென்று உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில் இனி பாவம் செய்யாமல் நித்திய ஜீவனை பெறும்படி எங்களை ஆசீர்வதிங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை நேரம் இருக்கிறபடியால் காணிக்கை கட்டாயம் கிடையாது. அதை தேவனுடைய வார்த்தை பிரகாரம் செயல்பட வேண்டும். 2 Corinthians 9:7 சொல்லுகிறார், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொடுக்க தேவன் பிரியமா இருக்கிறார். நாம் தான் ஜீவ வழியா தேவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். நமக்கு வேலை தந்தார், பலனை தந்தார், ஜீவனை தந்தார். அதுக்காக தேவனுடைய நாமத்தினாலே அவர் பிரியப்படும்படியாய் நாம் செயல்பட வேண்டும். மனுஷன் காணும்படி செய்யாதபடி தேவன் பிரியப்படும்படியாய் செய்ய வேண்டும். காணிக்கைய ஒருவர் அன்பாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த சகோதரர் கொடுத்த மெசேஜுக்காக நன்றி அப்பா. கம்பெனியின் வழிநடத்துக்காக நன்றி சோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்தில் தகப்பனே, இதோ உங்களுடைய காணிக்கை தகப்பனே, இதை கொடுக்கிற ஒவ்வொரு கருத்தை நீங்க ஆசீர்வதிக்கும் தகப்பனே. இந்த காணிக்கை தகப்பனே, உங்களுடைய ஊழியத்துக்காக நாங்கள் செலவழித்துக் கொள்ளும்படி தகப்பனே எங்களை வழிநடத்தும்படி, இந்த காணிக்கை கொடுத்த கரங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரும் ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். தொடர்ந்து சகோதரன் வாரத்தின் ஒழுங்கை சொல்லுவார். அதை கேட்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதான் தேவனுக்கு பிரியமானது. தேவன் உங்களை ஆதரித்து வழிநடத்துவாராக. நம்ம அறிவிப்புக்குள்ளாக செல்லுவோம். வாரத்தின் முதல் நாள்ல காலை முதல் 9 மணிக்கு ஆராதனை தொடங்குகிறது. நேர்த்தியாக அனைவரும் ஆராதனைக்கு வரும்படி சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 9 மணிக்கு தொடங்கி 10:30 வரை நடைபெறுகிறது. நிறைவான ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்லுவோம். நிறைவான ஜெபத்துல நம்மளை வழி நடத்தும்படி ஜான் பால் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். தேவ சமூகத்தில் மீண்டும் ஒரு முறை ஜெபிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக முதலாவது நன்றி சொல்கிறேன். ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் முதலாவது நமக்கு நன்றி சொல்கிறேன் அப்பா பிதாவே. எங்களுடைய வாழ்நாளில் இம்மட்டும் நீர் செய்து வந்த ஒவ்வொரு இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் உமக்கு நன்றி சொல்கிறேன் தந்தையே அப்பா பிதாவே. அந்தபடியாக இதோ வாரத்தின் முதல் நாளாகிய இன்றும் ஆவியோடும் உண்மையோடும் உம்முடைய குமாரன் மூலமாக உம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் நீர் எப்பொழுதும் ஆசீர்வாதமாகவும் வல்லமையாகவும் கிருபையாகவும் இருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம், நம்புகின்றோம், உணர்கின்றோம் தந்தையே அப்பா பிதாவே. அந்தபடியாக இதோ இங்கு கூடி வந்துள்ள சபையார் யாவருக்காகவும் ஜெபிக்கின்ற தந்தையே அப்பா பிதாவே. இவருடைய பொருளாதாரம், குடும்ப சூழ்நிலை, மன குலைச்சல்கள், ஆவிக்குரிய சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கின்ற தந்தையே. காரணம் உம்முடைய குமாரன் மூலமாக அப்போஸ்தலருக்கு ஒப்புவிக்கப்பட்டு எப்படி ஒரு சபை நடக்க வேண்டும் என்று நீர் விரும்பினீரோ, நீர் எதிர்பார்க்கிறோ அவனமாக இந்த கிறிஸ்துவின் சபை நடந்து கொண்டு தந்தையே.
அதனால் இங்குள்ள ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் எல்லாவற்றையும் நீர் காண்பீங்க தந்தையே. பப்பிதாவே ஆசிரியங்கப்பா, இங்கு வந்துள்ள யாவரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் நிறைவாகவும் வளமாகவும் வள்ளைவாகவும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்ற தந்தையே. பப்பிதாவே, இங்குள்ள ஒவ்வொருடைய மனதில் உள்ள தேவைகளையும் நினைவுகூறுகின்ற தந்தையே. அவையெல்லாம் ஆஸ்வதிங்க. அவர்களின் மூலமாக இவர்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளம் பெறவும் அதை சாட்சியாக கொண்டு அநேகரை சபைக்குள் அழைத்து வரும்படியாகவும் உதவி பண்ணுங்கப்பா. குறிப்பாக இமானுவேல் பிரதருடைய மனைவிக்கு, சகோதரிக்கு கண் ஆபரேஷன் சொன்னார் தந்தையே. ஆஸ்வதிங்கப்பா. ஜெபம் செய்கின்றோம். நாங்கள் அடுத்த முறை வருகின்ற பொழுது பூரண ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கின்ற அந்த விஷயம் எங்களுக்கு வர வேண்டும் தந்தையே. ஆஸ்வதிங்க. அப்பா பிதாவே, உங்களுடைய வசனம் கூறுகிறது, நீங்கள் கேட்பதற்கு முன்னமே உங்களுடைய தேவை இன்னதென்று உங்கள் பரவப்பிதா அறிந்திருக்கின்றார். அந்த வார்த்தைக்கு இணங்க நாங்கள் இன்னும் எதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ, எதெல்லாம் உம்மிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்து மறந்தோமோ அவற்றையும் நினைக்கும் தந்தையே. ஆசீர்வதிப்பீர், கொடுப்பீர் என்ற விசுவாசத்தோடு இந்த சிறு ஜெபத்தினை உலக ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் உம்முடைய நேசகுமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.